2020 காலகட்டங்கள்ல மாருதியோட இந்தியன் ஆட்டோ மார்க்கெட் ஷேர் அப்படின்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 50% வச்சிருந்தாங்க. பட் வித்தின் 2 இயர்ஸ் 2022 டைம் லைன்ல அது 41% குறைந்து வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த 8 வருடங்கள்ல மாருதி ரிப்போர்ட் பண்ணின லோவஸ்ட் மார்க்கெட் ஷேர் இதுதாங்க. பட் இன்னொரு பக்கம் மார்க்கெட் அனாலிசிஸ் எடுத்து பார்க்குறப்போ மாருதியோட காம்படிட்டர் நிறுவனமான டாடா மோட்டார்ஸ் அதே 2022 காலகட்டத்தில் 12.14% மார்க்கெட் ஷேர் உயர்வை காமிச்சிருக்காங்க. இது கடந்த 13 வருடத்துல டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ரிப்போர்ட் செஞ்ச ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேருங்க. நீங்க நினைக்கலாம் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட எலக்ட்ரிக் கார்களான நெக்ஸானோட விற்பனை தான் இந்த மார்க்கெட் ஷேர் உயர்வுக்கு காரணம் அப்படின்னு. பட் தட்ஸ் நாட் த கேஸ்ங்க. ஏன் அப்படின்னா ஜூன் 2022 குவார்ட்டர் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கறப்போ 37,000 கார்களை டாடா நிறுவனம் விற்பனை செஞ்சிருந்தாங்க. அதுல வெறும் 3,500 கார்கள் தான் இவி. கரண்ட் மார்க்கெட் ஸ்டடி படி பார்த்தா டாடா மோட்டார்ஸோட இவி கார்களோட லைனப்ஸ் அவங்களோட மொத்த சேல்ஸ்ல ஒரு 10% தான் கான்ட்ரிபியூட் செய்து. எலக்ட்ரிக் கார்கள் தான் ஃபியூச்சர்னு பார்த்தாலும் கரண்ட் மார்க்கெட்ல டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட மார்க்கெட் ஷேர் உயர்வுக்கு இவிஸ் மட்டுமே காரணம் கிடையாதுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் மாருதி சுசுகி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10% மார்க்கெட் ஷேரை இழந்திருக்காங்க. இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கிறப்போ நிறைய விஷயங்கள்ல மாருதி சுசுகி நிறுவனம் லெத்தாச்சிக்க தவறுகளை செய்வதால அது இன்டைரக்டா அவங்களோட மார்க்கெட் ஷேரை கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சிருக்கு அப்படின்னு புரிதல் எடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த வீடியோல மாருதி சுசுகி நிறுவனம் ஏன் கொஞ்சம் கொஞ்சமா தோல்வியை சந்திச்சு மார்க்கெட் ஷேரை மற்ற நிறுவனங்கள் கிட்ட பறிகொடுத்து வராங்க அப்படின்றதையும், இப்படி இந்த சூழ்நிலைக்கு மாருதி சுசுகி நிறுவனம் தள்ளப்பட்டதற்கான பிரதான காரணங்கள் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள ஃபர்தர் போறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு மாசிவ் மோட்டிவேஷனை கொடுக்கும். த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் அப்படின்னு பார்க்கறப்போ மாருதி சுசுகி நிறுவனம் அவங்களோட லைன் அப்ல இருந்த டீசல் அப்படின்ற விஷயத்தை கம்ப்ளீட்டா தூக்கி எரிஞ்சது தாங்க. அவங்க கொடுத்து வந்த 1.3 லிட்டர் ஃபியட் டீசல் என்ஜின் கொண்ட கார்களோட லைனப்ஸ் மக்களுக்கு நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனை கொடுத்துட்டு இருந்துச்சு. பட் அதை ஏப்ரல் 2020 விட்ரான் செஞ்சதால டீசல் பையர்ஸ் மற்ற பிராண்ட்ஸை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. 100 கார்கள் வித்துச்சுன்னா அதுல மாருதிக்கு 13% 33% டீசல் யூனிட் கொண்ட கார்களா தான் இருந்துச்சு. ஸ்ட்ரிக்டர் BS6 நார்ம்ஸ்னால அவங்க டீசலை கம்ப்ளீட்டா கைவிட்டுற சூழ்நிலை வந்துச்சு. அவங்க கடைசியா சியாஸ்ல கொடுத்த அந்த 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின்லாம் ஒன் ஆஃப் செம்னு சொல்லலாங்க. BS6 அப்படின்றது பாரத் ஸ்டேட் 6 எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்ங்க. அது எல்லா பிராண்ட்ஸும் ஃபாலோ செஞ்சு ஆகணும்னு ஆர்டர் போடப்பட்டுச்சு. இன்னொன்று BS4 வாகனங்களை காட்டிலும் BS6 வாகனங்கள் 50% லெஸ் பொல்யூட்டண்டா இந்த என்விரான்மெண்ட்க்கு அமைஞ்சது. BS6க்கு மாருதி அவங்களோட டீசல் என்ஜின்ஸ் அப்கிரேட் பண்றப்போ அஃபோர்டபுள் பிரைஸ்ல மக்களுக்கு கார்களை கொடுக்க முடியாதுன்னு தெரிய வந்திருக்கு. இன்னொன்று வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனையும் இழந்துருவோம்னு தெரிஞ்சதால டீசலை கம்ப்ளீட்டா மாருதி நிறுவனம் கைவிட்டாங்க. இது ஒரு பக்கம் அவங்களோட மார்க்கெட் ஷேர் இழப்பிற்கு காரணம் அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் அவங்க கிட்ட மார்க்கெட் டிமாண்ட் பண்ற காம்பாக்ட் அண்ட் மிட் சைஸ் எஸ்யூவிஸ் ப்ராப்பரான ஒரு லைனப்ல இல்லாததும் அவங்களுக்கு டேமேஜை கொடுத்துச்சு. இப்பதான் கிராண்ட் மெட்டாரெல்லாம் வந்திருக்கு. பட் கிரிட்டாஸ், செல்டாஸ், ஹேரியர், XUV 700 அப்படின்ற கார்கள்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டை தன் கைவசம் எடுத்து வச்சிருக்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காமனா எஸ்யூவிஸ்க்கான பப்ளிக் டிமாண்டை மாருதி பூர்த்தி செய்யலைங்க. பிரஸாவும் நெக்ஸானை காட்டிலும் அவுடேட்டட் ஃபீல் தான் இருந்துச்சு. இன்னுமே இந்த ஜெட் பிரஸாவிற்கும் பெட்டரான ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்கணும். பட் ஸ்டில் கொடுக்கல. அதுதான் இன்னைக்கு தேதியில நம்பர் 1 இடத்துல இருந்த பிரஸா நெக்ஸான் கூட போட்டி போட முடியாம திணறி கொண்டிருப்பதற்கான பிரதான காரணம்ங்க. சேல்ஸ்ல கம்பேரிட்டிவ்லி ஹையர் நம்பர்ஸ்னு தெரிஞ்சாலும் ஒரு 5 வருடத்திற்கு முன்ன இருந்த மாருதியோட சேல் நம்பர்ஸ் இப்போ டாட்டாவால பறிக்கப்பட்டு வருது. மாருதி அடுத்தடுத்து வீழ்வதற்கான 3வது காரணம் அப்படின்னு பார்க்கறப்போ இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். இன்னைக்கு ஒரு டாடா ஹேரியர் அப்படின்ற காரை ஒரு பிசினஸ் மேன் வாங்க நினைக்கிறப்போ அதோட காஸ்ட் ஒரு 30ல இருந்து 33 லட்சம், அதாவது ஒரு 3 லட்சம் கூடினாலும் ஸ்டில் அஃபோர்டபுளா தான் அவங்களுக்கு இருக்கும். பட் அதுவே ஒரு மிடில் கிளாஸ் மேன் வேகனார் வாங்க நினைக்கிறப்போ 5 லட்சத்துல இருந்த வாகனம் 8 லட்சம் கிட்ட போறப்போ அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா ஒரு கேள்விக்குறி தான்.
ஸோ இதுதான் எக்ஸாக்ட்லி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு கார் தயாரித்து வந்த மாருதி சுசுகி நிறுவனம் ஃபேஸ் பண்ற பிரச்சனை. ஏன்னா பாப்புலரான விலை குறைந்த கார்கள் அப்படின்னு பார்க்கறப்போ மாருதி கிட்ட ஆல்டோ, வேகனார், சிலரியோ, ஸ்விஃப்ட் இந்த மாதிரி கார்கள் எல்லாமே பார்க்கலாம். ஸ்ட்ரிக்டர் எமிஷன் அண்ட் சேஃப்டி நார்ம்ஸ் வர வர இந்த கார்களோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை குறைச்சி ப்ராஃபிட்டையும் பார்க்க முடியாம, இன்னொரு பக்கம் சேல்ஸ்லையும் பெரிதளவு உயர்வை பார்க்க முடியாம மாருதி திணறி கொண்டே தான் வராங்க. இங்க பில் குவாலிட்டிக்காக யாரும் மாருதி வாங்கலைங்க. ரிலையபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி அண்ட் ஃபியூவல் எஃபிஷியன்சி இந்த 3 பிரதான விஷயங்களுக்காகத்தான் எல்லாருமே மாருதியை நோக்கி ஓடுறாங்க. ரைஸ்டு காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்ட்ரிக்ட் அண்ட் நார்ம்ஸ்னால மாருதியோட கார்கள் இப்போ காம்படேட்டர் கார்கள் அளவுக்கு ஈக்குவலாக தான் ப்ரைஸ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ செம்ம ஸ்ட்ராங்காக மாருதி கிட்ட இருந்த அந்த காம்படேட்டிவ் ப்ரைசிங் அப்படின்ற ஃபேக்டர் இன்னைக்கு பறிக்கப்பட்டிருக்கு. இந்த டைம்லைன்ல தான் மக்கள் இன்னொரு பிராண்டோட கார்ஸையும் மாருதி கூட கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ டாடா நிறுவன கார்கள்ல பெட்டரான பில் குவாலிட்டி இருப்பதை டாடா கார் வச்சிருக்கவங்களும் டாடா நிறுவனமும் அதிகம் ப்ரொமோட் செஞ்சதால நிறைய பேர் சேஃப்டிக்காக டாடா பக்கம் சாய ஆரம்பிச்சாங்க. இங்க நிறைய மாருதி கார்கள் பில் குவாலிட்டிக்காக கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் ஆளானது எல்லாத்துக்குமே தெரியும். ஏதோ இப்பதான் கொஞ்சம் பெட்டரான பில் கார்ஸை கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. பழைய ஸ்விஃப்ட் அண்ட் பலினோ இது எல்லாமே பேப்பர் காகிதம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று மல்டிபிள் என்ஜின் ஆப்ஷன்ஸை கொடுக்கறது இல்லைங்க. ஃப்ராங்க்ஸ், வேகனாரை தவிர மல்டிபிள் என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது மாருதியோட லைனப்ல பார்க்கவே முடியல. இதுவே மற்ற நிறுவனத்தை எடுத்துக்கிட்டா 1 லிட்டர் டர்போ, 1.5 லிட்டர் டர்போ, டீசல், அதுக்கப்புறம் மல்டிபிள் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் நிறைய சாய்ஸை மக்களுக்கு கொடுத்து வராங்க. இங்க மாருதி அப்படி இல்லாம இருப்பது ஒரு விதத்துல மாருதியை ப்ரிஃபர் பண்ண யோசிக்க வைக்குது. அட்லீஸ்ட் பிரஸ்ஸா அண்ட் கிராண்ட் விட்டாராலையாச்சும் அந்த டீசல் இல்ல அப்படின்றத பூர்த்தி செய்ய டர்போ பெட்ரோல் ஆப்ஷனை கொடுத்துருந்துருக்கணுங்க. இன்னொன்னு இவி மார்க்கெட்டுக்குள்ள இன்னுமே காலை எடுத்து வைக்கல. இப்படி ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ்லையும் மாருதி நிறுவனம் கான்சன்ட்ரேட் பண்ணாம கொஞ்சம் லெத்தாச்சிக்கா விட்டது இப்போ அவங்களோட சேல்ஸை மற்ற நிறுவனங்களோட பகிர்ந்து கொள்ற மாதிரி ஆகியிருக்கு. மாருதியோட ஒரு பக்கம் சரிவை இன்னொரு பக்கம் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் சரியா பயன்படுத்தி முன்னேறி வந்துட்டு தான் இருக்காங்க. ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பெட்டரான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க. எப்பவும் சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பியும் நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சதைச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டடா, டேக் கேர், பை பாய்.